ஹாய்ப்பா. எவ்வளோதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் சில விஷயங்களை நம்மளால் மாற்றவே முடியாது. அதில் ஒன்று தான் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த கரித்துணிங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய இருக்குது. அதாவது இடுக்கி மாதிரி, அப்புறம் சிலிக்கானில் விரல்களில் மாட்டிக்கிட்டு அப்படியே பாத்திரத்தை இறக்குற மாதிரி, அப்புறம் வந்து ஹேண்ட் டவல் அதுக்குன்னு தனி கிளாத்து. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. எவ்வளோ தான் வந்தாலும் நம்மளோட பழைய துணியை வேஸ்ட் பண்ணாமல் கட் பண்ணி வச்சு அதை யூஸ் பண்ணுற பழக்கம், அதாவது கிச்சனில் யூஸ் பண்ணுற பழக்கம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது. அதில் நானும் ஒன்று தாங்க. பழைய துணியெல்லாம் வந்துட்டு கிளியாமல் நல்லா இருக்குது, மற்றவங்க போடலாம் அப்படின்னா அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவேன். இல்லை ஒரு மாதிரி இது கிழிஞ்சிருச்சு, ஆனால் வந்து நல்ல துணியாக இருக்குது, காட்டனாக இருக்குது அப்படின்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுப்பேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம டிவி யூனிட்டு அப்புறம் மற்ற கிளாஸ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வச்சுப்பேன். ஒரு வாரம் 2 வாரம் ஒரு துணியை யூஸ் பண்ணுறோமா அப்படியே தூக்கி போட்டுடலாம். இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஆயிடுச்சு, ஆயிலியாக இருக்குது, ஆனால் அந்த துணி வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம அதை அலசி வந்து பக்குவப்படுத்தி வச்சுப்போம் இல்லைங்களா. அதை எப்படி வந்து ஈஸியாக வந்து நம்ம அலசுறது அப்படின்னா, வார்ம் வாட்டரில் விம் லிக்யூடு கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அலசி எடுங்கவே பளிச்சுன்னு சூப்பராக போயிடும். அந்த எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது, அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு வாட்டி இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி தாங்க நானுமே பழைய துணியை கைப்பிடி துணியாக கறி துணியாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், நன்றி.